அனைவருக்கும் வணக்கம். பன்னரமன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. கடகத்துக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 11வது ஸ்தானமான லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கப்படுறாங்க. கடகராசிக்கு குருவும் செவ்வாயும் தர்ம கர்மாதிபதிகளுங்க. இவங்க சேர்க்கைப்படுறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுதுங்க. இந்த சேர்க்கையினால மிக நல்ல பலன்களை இந்த மாதத்தோட முதல் 3 வாரத்துல எதிர்பார்க்கலாங்க. கடைசி வாரத்துல செவ்வாய் பகவான் 12வது ஸ்தானத்துக்கு இடம் பெயர்ந்துருவாருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா நடக்குங்க. ரொம்ப லாபகரமாகவும் இருக்குங்க. நல்ல அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளையும் நீங்க தொழிலில் பெறலாங்க. தொழிலில் எந்த மாற்றத்தை செய்தாலும் அது வெற்றிகரமா முடியுங்க. அதனால நல்ல லாபமும் ஏற்படுங்க. உத்தியோகத்துக்கு போறவங்களை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்களை நிறையா தெரிஞ்சுக்குவீங்க. ப்ரொமோஷனுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாத முற்பகுதியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே போல் சம்பள உயர்வும் கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக வியாபாரம் இந்த மாதத்தில் நடக்குங்க. ஒவ்வொரு வியாபாரத்துக்கான லாபம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட மொத்தமாக பார்க்கும்போது ஒரு பெரிய தொகையை இந்த மாதத்தில் மிச்சம் பண்ணலாங்க. முதல் 3 வாரங்கள் தொழில் நல்ல லாபகரமாக நடக்குங்க. கடைசி வாரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படலாங்க. லாபத்திலையும் சற்று குறைவு ஏற்படலாங்க. குழந்தை வரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு மாதத்தோட முதல் 3 வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. அதே போல் உங்களோட குழந்தைகளோட செயல்பாடுகள் இந்த மாதத்தில் ரொம்ப திருப்தி அளிக்குங்க. அவங்க ஏதாவது ஜாப்புக்கு ட்ரை பண்ணால் கூட முதல் 3 வாரங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே போல தாங்க அவங்களோட கல்யாணத்துக்கு ஏதாவது முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குங்க. அதற்கடுத்ததா பூர்வீகம் சார்ந்து சில நன்மைகளை முதல் 3 வாரங்களில் எதிர்பார்க்கலாங்க. பூர்வீகத்தில் ஏதாவது தொழில் செய்யணும்னா கூட அது அமையறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த மாதத்தோட முதல் 2 வாரங்களில் எந்த பாரபட்சமும் இல்லாத கடுமையான முடிவுகள் சிலது எடுக்க வேண்டியது வரலாங்க. அது உங்களுக்கு நல்ல பயன் தரக்கூடியதாகவும் அமையுங்க. சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. கடக ராசிக்கு சனி பகவான் வக்ர அடைகிறதுனால அஷ்டமத்து சனினால ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் ஓரளவுக்கு குறையுங்க. சில நன்மைகள் டெம்பரவரியாக நடக்குங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. இந்த காலகட்டங்களில் அதிக தொந்தரவு இல்லாத நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. கடகராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்களை தனி வீடியோவாகவே நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதற்கடுத்ததா சகோதர சகோதரி வழிகளில் சில பொருளாதார நன்மைகளை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வாய்ப்புகள் ரொம்ப வேகமாக வருங்க. என்ன இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா விசாரிச்சுட்டு பண்ணணுங்க. 2வது திருமணத்துக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான சூழலும் இருக்குங்க. கணவன் மனைவி உறவு ஓரளவுக்கு சீராக போகுங்க. பெரிய பிரச்சனைகளோ பாதிப்புகளோ எதுவும் இல்லைங்க. குடும்பத்துக்காக ஒரு சில செலவுகளை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாங்க. இருக்கிற வீட்டை மராமத்து பணி பண்ணுறது, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, ஒரு சிலருக்கு புதிய வீடு வாங்குற அமைப்பு கூட ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாத குடும்ப தேவைக்காக வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இது போன்ற ஏதோ ஒரு செலவுகளை இந்த மாதம் குடும்பத்துக்காக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாத மாமனார் வகையிலையும் பொருளாதார உதவி இந்த மாதத்தில் கிடைக்கலாங்க. கேது பகவான் 3வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது நல்ல அம்சங்க. எடுத்த காரியத்தை வெற்றி பெற வைக்குங்க. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. பேச்சையே மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. நல்ல வெற்றிகரமாகவும் அமையுங்க. இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் என்னென்ன நடக்கும்னு பார்த்தோங்க. எந்த ஏரியாலையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாங்க. புதன் பகவான் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வக்ரம் பெற்று கடகராசிலேயே சஞ்சரிப்பாருங்க. அதனால் உங்களோட செயல்களில் ரொம்ப நிதானம் தேவைங்க. ரொம்ப கவனமாக இல்லைன்னா தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டியது வரலாங்க. தப்பான நபரோட ஆலோசனையின் பேரில் தேவையற்ற முதலீடுகள் செய்ய வேண்டியது வரலாங்க. அதனால் கடைசி 10 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்களோட அதிக நெருக்கத்தை காட்ட வேண்டாங்க. 9வது ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிற வரைக்கும் தந்தையுடனோ தந்தை வழி சொந்தங்களுடனோ எந்த பிரச்சனையும் வராத பார்த்துக்கணுங்க. தந்தையோட உடல் நலத்திலையும் சற்று கவனம் இருக்கணுங்க. ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தில் ஒரு சில அலைச்சல்களும் பயணங்களையும் எதிர்பார்க்கலாங்க. தூக்கமில்லாத நிலைமை கூட ஏற்படலாங்க.
அதனால் மனசை கொஞ்சம் சாந்தமாக வச்சுக்கணுங்க. என்னதான் அஷ்டமத்து சனியில் இருக்கிற சனி பகவான் வக்ரம் பெற்றாலும் அவரோட கெடுபலன்களை கொஞ்சமாவது கொடுப்பாருங்க. அதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் எப்பவும் போல் கவனத்தை செலுத்தணுங்க. மொத்தத்தில் கடகராசிக்கு ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி வாரத்தோட கம்பேர் பண்ணல முதல் 3 வாரங்களில் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க.